சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க என்னது கையில செருப்பு எடுத்துட்டு வரீங்க? நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டாம். அதுக்குதான் தங்கச்சி அவன் கேவலப்படுத்தானே, அது காரணம் நான் தானே. அப்ப எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நான் பாவி என்ன தடுக்காத. இல்லம்மா, அந்த கையில உன்னை அவமானப்படுத்தினதை என்னால தாங்கிக்கவே முடியலமா. என்ன மன்னிச்சிருமா. இல்லம்மா, உனக்கு பண்ண பாவத்துக்கு நீ என்ன செருப்பால கூட அடிமா. முடிமா அடி விடு வடிவு. பத்தி எல்லாம் இனி பேச வேண்டாம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். செருப்பு தூக்கி போடுங்க. ஏங்க, அத உங்க தங்கச்சி சொல்றல, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு. நம்மள ஏத்துக்கறேன்னு சொல்றால. குடுங்க குடுங்க குடுங்க. என்னங்க நீங்க? அம்மாடி, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசரங்கி வந்து எங்களை ஏத்துப்பேன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பாக்கலமா. நீ பணத்தால மட்டும் இல்ல, நீ குணத்தாலே பணக்காரிதா. சுட்டு போட்டாலும் உன்னோட பெருந்தன்மை அந்த நெட்ட கொக்குக்கு வருமா? உறவை வேணான்னு வெட்டுக்கிளி மாதிரி வெட்டி விட்டுட்டு போறா. அவளை நீ சும்மா விடக்கூடாது ராஜி. அவ ஆணவத்தை அடக்குற தகுதி திறமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. ராஜிமா, நாங்க எதுக்காக வந்தோம்னா, நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுல ஊர் சார்பா ஊர் மரியாதை கொடுப்பாங்க. இந்த வருஷம் திருவிழாவை நம்ம வீட்டு ஆளுங்க தலைமையில நடத்தணும்னு கோவில் நிர்வாகம் ஆசைப்படுது. இந்த வீட்டோட அடையாளமா நீ அந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னமா சொல்ற? இல்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க கிளம்புங்க, நான் வரல. ஐயோ, என்னங்க ராஜி? அம்மாடி, இப்படி சொன்னா எப்படிமா? நீதான் திருவிழாக்கு தலைமை தாங்கணும்னு எதுக்காக நான் இவ்வளவு கெஞ்சுறேன்னு கொஞ்சமா யோசிச்சு பாருமா. உன்ன மாதிரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் சொந்த ஊர்ல பேரும் புகழும் ரொம்ப அவசியம். இது வரைக்கும் இப்படி ஒரு கோலாகலமான திருவிழா நடந்ததில்லைன்னு இந்த ஊரே உன்னை கையெடுத்து வணங்கும். அப்பதானே அந்த கயல்வாயை மூட முடியும். இத அவளை அடக்கிறதுக்கான சான்ஸா எடுத்துக்கமா. என்ன ராஜி யோசிக்கிற? இந்த வருஷம் நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தான் முளைப்பாரி எடுக்கணும்னு ஊர் முடிவு பண்ணிருக்கு. போன வருஷம் முளைப்பாரியா உங்க அண்ணி வடிவு தான் எடுத்தா. அந்த வரிசையில இந்த வருஷம் அந்த மரியாதையை நீ ஏத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதனாலதான் அந்த முத்தாளம்மன் உன்னை என் கண்ணில் காட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். விழுந்த இடத்துலதான் யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு எந்திரிச்சு நிக்கணும். அதுவும் கம்பீரமா நிக்கணும். நீ ஊரை காக்க வந்த சாமின்னு நினைச்சு இந்த மக்கள் உன்னை கையெடுத்து வணங்கணுமா. அப்பதானே அந்த கயலோட கொட்டத்தை நீ அடக்க முடியும். விடாதீங்க விடாதீங்க. நீங்க ஏத்துல இவ அந்த கயலையே காலி பண்ணணும். எதை பத்தியும் யோசிக்காதம்மா. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நீயா நானான்னு போட்டி போடுற அந்த கயல் கிட்ட நீதான் எல்லாமேன்னு நிரூபிக்கணும். உன்னை மீறி அவ எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தானு அவ வந்து உன் காலில் விழணுமா. திருவிழாக்கு வாமா, உன் பவர் என்னன்னு அவ அங்க பாக்கட்டும். கயல், என்னடா இப்படி சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. இன்னைக்கு ராஜலட்சுமி அத்தை கிட்ட நடந்துகிட்டது கொஞ்சம் அதிகமா தான் பட்டுச்சு. ஓ, அப்ப பணத்துக்காக தான் அவங்க கிட்ட ஒட்ட பாக்குறோன்னு அவங்க நம்மள அவமானப்படுத்தினது சரியா? கயல், அவளா அப்படி பேசல கயல். அவ மேல தப்பே இருந்தாலும் கூட பிறந்தவங்க இத்தனை வருஷமா அவளை ஒதுக்கிட்டாங்களேங்கிற கோவம் அதுதான் அவளை அப்படி பேச வைக்குதுமா. அப்பாவா அவங்கள விரட்டி அடிச்சாரு? பெரியப்பா தானே ஓடி போனவன் இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்லைன்னு ஒதுக்குனாரு. அதுக்கு நம்ம மேல கோவப்படுறது என்ன நியாயம்? இங்க பாருமா, என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அதுக்காக வீடு தேடி வந்தவங்கள இப்படிதான் அவமானப்படுத்துவாங்களா? பணம் அதிகமா இருக்குல்ல, அந்த கர்வமும் திமிரும் தான். அப்படி இல்ல கையில், அவகிட்ட பணத்திமிரெல்லாம் இல்ல, நம்ம மேல கோவம் மட்டும்தான் இருக்கு. பாருமா,
என்ன சமாதானப்படுத்த அவங்கள பெருசா வச்சு பேசாத. எனக்கு அப்படியே கோவம் வருது. ஒரு பக்கம் நம்மள கால்ல விழ வைக்கணும்னு நினைக்கிற பெரியப்பா, இன்னொரு பக்கம் நம்மள கால் தூசியா கூட மதிக்காத அத்தை. எப்படிமா அப்பா கூட பிறந்தவங்க 2 பேரும் ஒரே டிசைன்ல இருக்காங்க? நீ ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ கயல். உங்க அப்பாவுக்கு ராஜினா உசுரு. அவ இல்லங்கிற கோவத்துலதான் அவர் படுத்த படுக்கையானாரு. அவருக்காக உன் அத்தைய அனுசரிச்சு போறதுல எந்த தப்புமே இல்ல கயல். கயல், ராஜலட்சுமி அத்தை பணம் கொடுத்தது அசிங்கமா எடுத்துக்காம அத உரிமையா எடுத்துக்கலாம்ல. அதை விட்டுட்டு அத விட்டுட்டு சொல்லு, ஏன் இழுக்கிற? இங்க பாருங்க, என்ன யார் என்ன சொன்னாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா உன்னையோ அம்மாவையோ நம்ம வீட்டு ஆளுங்களையோ யாராவது மரியாதை குறைவா நடத்துனாங்க, நான் சும்மாவே விட மாட்டேன். காலத்துக்கும் மறக்க முடியாத மாதிரி நான் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன். சூப்பர் கயல். பெரியப்பா, சூப்பர் பெரியப்பா கயல். வாங்க பெரியப்பா. வந்து இல்லடா உட்காருங்க. மூர்த்தி, இருக்கட்டும், நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். வாங்கக்கா. இப்படிதாம்மா இருக்கணும். உன்னை என் தம்பி பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல இப்பதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ராஜலட்சுமிக்கு பூகம்பம் மாதிரி ஒரு பெரிய அதிர்வே கொடுத்திருக்க. அவ புதுசா பணம் பார்த்திருக்கால, அப்படிதான் இருப்பா. யாருக்குமா வேணும் அவ பணம்? என்னமோ உலகத்திலேயே அவ ஒருத்தி மட்டும்தான் பெரிய கோடீஸ்வரி மாதிரியும் மத்தவங்க எல்லாம் சோத்துக்கு சிங்கி அடிக்கிற மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. நிச்சயத்துக்கு பணம் இல்லாமையா நீங்க எல்லாம் அங்க போனீங்க? என்னமோ பெரிய இவலாட்டம் பணத்தை எடுத்து தட்டுல வச்சு நீட்டினாலாமே. அப்படி உங்களுக்கு பணம் தேவைன்னா நான் எதுக்கு இருக்கேன்? நான் கொடுத்து உதவி பண்ண மாட்டேனா? காமாட்சி, நீ அந்த வீட்டு படியா ஏறி இருக்க கூடாதுமா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ அங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போயே இருக்க கூடாது. கயலோட நிச்சயத்துக்கு அவ வரலன்னா நம்ம குடி மொழி போயிடுமா என்ன? வழிய போய் அவமானப்படணும்னு நமக்கு என்ன தலையெழுத்து? நிச்சயத்துக்கு அழைக்க வந்தவங்களை அவமானப்படுத்திட்டான்னு கேட்கும்போது என் ரத்தமே கொதிச்சு போச்சு. அதுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டீங்களா பெரியப்பா? இல்லடா, அவகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு முடிஞ்சு போனதே பேசி என்ன கோவப்படுத்துவா. அதனாலதான் ஆத்திரம் தாங்காம நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கயல் அவளுக்கு திருப்பி நெத்தியடி கொடுத்தது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா தான்டா இருக்கு. யார்கிட்ட திமிர காட்டுறா? கயல் கிட்டேவா? தன்மானத்துக்கு ஒரு கலங்கானா கயல் நெருப்பு மாதிரி பொங்குவான்னு அவளுக்கு தெரியல போல. ரொம்ப ஏத்தி பேசுறாரே, கடுப்பா இருக்கே கேக்குறதுக்கு. ச்சே.